கர்த்தர் நல்லவர். இந்த ஜெபமே ஜெயம் ஆன்லைன் ஜெப கூடுகைக்கு இந்த இரவு வந்திருக்கிற அன்பு நண்பர்கள், விசுவாசிகள், அற்புதமான மக்கள், எங்களை நேசிக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நானும் என் மனைவி வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஷலோம். எல்லாருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் உண்டாவதாக, தேவ தயவு பெருகுவதாக. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. சந்தோஷமாய் உங்களுடைய வாழ்க்கையை இருக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்புங்க, உங்களுடைய சாட்சிகளை அனுப்புங்க. நிறைய பேர் இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று எங்களுக்கு சொல்லி தொலைபேசியின் மூலமாயும் வாட்ஸ்அப்லேயும் எங்ககிட்ட ஷேர் பண்ணுற டெஸ்டிமனிஸ்க்காக நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் இன்னும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கும் உற்சாகமாய் செய்வதற்கும் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருக்குது. ஸோ கம்யூனிகேட் வித் அஸ், கீப் இன் டச் வித் அஸ். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறோம், உண்மையாகவே ஜெபிக்க விரும்புகிறோம். விசேஷமாய் இந்த நாளில் நாம் திருமணம், குடும்ப வாழ்க்கையை குறித்து காலையில் ஆரம்பித்தோம். அதற்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதை குறித்து கேள்விப்பட ஆரம்பித்தோம். வேதத்திலிருந்து இன்றைக்கும் நாம் கேள்விப்பட போகிறோம், படிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக கர்த்தர் இந்த அற்புதமான ஜெபமே ஜெயம் கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதி தருமாறு நாம் முதலாவது கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை செய்து நாம் ஜெபிப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திருரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக உம்முடைய பிள்ளைகளாக வந்து நிற்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துகிற உம்முடைய கிருபைக்காக, பெரிய கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடி நன்றி ஆண்டவரே. தாவே, நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் நீங்கள் எங்களை தேடி வந்தீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை முன்குறிச்சிங்களே ஆண்டவரே, எங்களை அழைத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரம் பிதாவே. நன்றி அப்பா. நீர் எங்கள் மேலே பாராட்டினவாங்க பெரிய தயவுக்காகவும் கிருபைக்காகவும் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடி நன்றி அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த ஜெபமே ஜெயம் கூடுகைக்கு எங்களை எல்லாரும் ஆண்டவரே அழைத்து வந்த கிருபைக்காமுக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்தில் உங்களுடைய மகா பெரிய பிரசனம் எங்களுக்குள்ளார இருக்கட்டும். உடைய ஆவியானவரை ஊற்றுவீராக. உடைய ஆவியானவருடைய நிரப்புதல் இங்கே உண்டாகட்டும். ஆவியானவர் அசைவாடுவாராக. பரிசுத்த ஆவியானவரை நிரப்புங்க. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை நிரப்புங்க. பலப்படுத்துவீராக. சரீரங்களை பலப்படுத்துவீராக. மனசை பலப்படுத்துவீராக. ஹிருதயங்கள்ல ஆண்டவரை என்னென்ன கவலைகள் கொண்டு போய் கொண்டிருக்காரோ அவர்கள் எல்லாம் அந்த ஜெபத்துல ஆண்டவரை ஒருநிலைப்படுத்துவீராக. கர்த்தருக்குள்ளார ஆண்டவரை எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் நாங்கள் சிறைப்பிடிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் இருதயங்கள்ல அசைவாடி சந்தோஷத்தினால் நிரப்புவீராக. அப்படியே நீங்க செய்யப்படுற கிருபைக்காமுக்கு நன்றி அப்பா. உங்களுடைய கரத்துல இந்த ஜெபத்தை ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோட இடைப்படுவீராக. வார்த்தையை கொண்டு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். இதை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்களேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஏன்னா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், கர்த்தர் நல்லவர், வாழ வைக்கிறவர். அதனாலதான் தனிமையா இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா வீடு வாசல்கள் ஏற்படுத்தாரு. சொந்த வீடுகளை கட்ட உதவி செய்யறாரு. பிளஸ் he builds families. பாருங்க, என் மனைவி எங்கேயோ இருந்தாங்க, நான் எங்கேயோ இருந்தேன். கடவுள் இப்போ எங்களை இணைத்து எங்களை இதை குடும்பமாக வைத்திருக்காருன்னா நினைக்கும் போதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவங்களுக்கும் திருச்சிக்கும் தொடர்பே கிடையாது. இவங்க காளையார் கோயிலை சேர்ந்தவங்க, நான் திருச்சியை சேர்ந்தவன். சொந்தக்காரங்களும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய ஆச்சரியமான திட்டத்தை பார்த்தால் வியப்பாக இருக்கிறது. இதுவே எனக்கு ஒவ்வொரு முறையும் சவால்கள் வரும்போது எனக்கு இன்னும் ஒரு உற்சாகத்தை தருது.
இது மனுஷனால் ஆனது கிடையாது, கர்த்தரால் ஆயிற்று. ஆயிற்று. ஆகவே இது என் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. பிசாசு கொண்டு வருகிற சவால்களை நான் என்னால் ஜெயித்தே தீரணும்னு நான் என் மனைவி முடிவெடுக்கிறோம். ஆமென். கடந்த 10 வருஷம் நாங்கள் பார்க்காத சவால்கள் இல்லை, எல்லாவற்றிலும் பார்க்கிறோம் சவால்களை. ஆனால் இன்றைக்கும் நாங்கள் சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா, சாட்சியாக இருக்கிறோம்னா ஒன்றே ஒன்று தான், கர்த்தர் அவருடைய வார்த்தை தருகிற வெளிச்சம். ஆமென். ஆமென். இப்போது ஜீசஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க. சங்கீதா ஷால் வி டர்ன் டு மேத்யூ 19, மத்தேயு 19 இருப்போம். அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க பாருங்க, பரிசேயர்கள் 19:3 வாசிக்கலாம். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு எந்த முகாந்தரத்தினாலும் எந்த ரீசனா கொடுத்து தள்ளி விடுறது நியாயம்? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? அதான் கேட்குறாங்க, எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா? அவங்களுக்கு எப்படியாவது எந்த ரீசனாக இருந்தாலும் பரவாயில்லையா, ஏதாவது ஒன்று சொல்லி தள்ளி விடணும். ஏன்னா திருமணத்தில் கடவுள் இல்லை, அவருடைய அருள் இல்லை, அவருடைய கிருபை இல்லைன்னா புருஷனுக்கு மனைவியை தள்ளி விடணுன்னு தான் தோணும், மனைவிக்கு புருஷனை தள்ளி விடணுன்னு தான் தோணும். என்னடா வாழ்க்கை அது. அதே ஆளோட நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு தடவை பார்த்த சாம் சௌதரி சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க அப்பா அவங்க அம்மாவும் அமெரிக்கா போயிருந்த போது ஒரு சாம் பாஸ்டருடைய அப்பா அங்கே இருக்க ஒரு வெள்ளைக்காரர் கேட்டாங்க, கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 50 years அப்படின்னா. அவர் ஆச்சரியப்பட்டு, 50 years with that same woman? கல்யாணம் ஆகி 50 வருஷம் ஒரே பொம்பளையோடையா, ஒரே மனைவியோடையா அப்படின்னு அங்கே இருக்க ஆச்சரியப்பட்டாங்க. சொல்ல பாருங்க, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீ உலகம் அப்படி இருக்கு, இதாங்க அது, எல்லாரும் டைவர்ஸ் பண்ணுறாங்க, எல்லாரும் அடுத்த கல்யாணம் பண்ணுறாங்க. அது கடவுள் சொல்கிறாரு, நோ டைவர்ஸ். ஏன் அந்த சொல்கிறாரு? கர்த்தர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இதன் நிமித்தம் எதன் நிமித்தம்? ஆணாக பெண்ணாக உண்டாக்குகிற நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும். பாருங்க, அவர் சொன்னதையும். யார் சொல்றது? இயேசு சொல்றாரு. இயேசு இந்த பூமியில மாம்சமாய் வருவதற்கு முன்பாக யெகோவாவாய் ஏதேன் தோட்டத்தில் சொன்ன வார்த்தை எது? ஆதியாகமம் 2:24. இதன் நிமித்தம் கணவன் தன் மனைவியோடு இசைந்திருப்பான். என்ன வார்த்தை பாருங்க. That's why husbands, love your wives. Wives, love your husbands. Live your life very happily. கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னு ஜீசஸே சொல்றாரு. அவர் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? என்ன வார்த்தை பாருங்க. அவர் 6வது வசனம், இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இருவராயிராமல் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இத ஒவ்வொரு கணவன் மனைவி புரிஞ்சுக்கணும். நான் வேற, நீ வேற இல்லை. எசேக்கியா ஒரு பாட்டு எழுதியிருப்பார், நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம் அப்படின்னு ஆண்டவர் பார்த்து எழுதியிருப்பாரு. அது உங்க மனைவியை பார்த்து பாடுறது தப்பே கிடையாது. நீ வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது. கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களா இதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா விசுவாசிங்க,
அண்ணனுக்கு அக்காவை கொடுத்தது போல் அக்காவுக்கு அண்ணனை கொடுத்தது போல் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. வெயிட் பண்ணுங்க. நாங்கள்லாம் வெயிட் பண்ணோம், செபித்தோம். எல்லா காரியத்துலேயும் கர்த்தர் உதவி செய்து இன்றைக்கி திருமணமாகி 10 வருடம் ஆகி 2 பிள்ளைகளை கடவுள் கொடுத்துருக்கிறாரு, ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல நண்பர்கள் அவங்களெல்லாம் கொடுத்துருக்காரு. இதை எல்லாவற்றையும் பேசுவதற்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்து, ஏனென்றால் நாங்கள் பார்க்காத சவால்கள் கிடையாது, எல்லா சவாலையும் பார்த்தாச்சு. ஒருவேளை சவால்லாம் பார்க்காம இருந்திருந்தோம்னா நம்ம இதெல்லாம் பேசியிருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, அது என்னமோ சண்டை போடுறாங்களாம் கல்யாணத்தில், எனக்கெல்லாம் புரியலைங்க. திருமணத்தில் நானே மலை சண்டையை போட்டது அப்படியே பார்த்தேன், சண்டையை போட்டது பார்த்தேன். பா உன் மனைவி கண்டிப்பாக தெய்வ பிறப்பாக இருக்கணும் போல இருக்கு, பரலோகத்திலேருந்தே வந்து கிஃப்ட்டு போல இருக்கு, தெரியல. ஆனால் வேறு குடும்பங்கள்லேருந்து வெவ்வேறு பின்னணியத்திலிருந்து யோசிச்சு பாருங்க, மன தத்துவத்தை பேசுகிற ஆட்கள்லாம் மனதை குறித்து ஆராய்ச்சியாளர்லாம் சொல்கிறாங்க, ஆண்களுடைய மனது வேற மாதிரியும் பெண்களுடைய மனது வேற மாதிரி. ஒரு 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு பாருங்க, கர்த்தர் இல்லைன்னா அது ஒரு பெரிய சவால். ஒரே வீட்டில் 2 டைனோசரை போட்ட மாதிரி அது. ஆனால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? யெகோவா சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? கிரியேட் எலோஹிம், அவர் சொன்னது என்ன சொன்னார்? மனிதனை உண்டாக்கி, திருமணத்தை உண்டாக்கி என்ன சொல்றாரு? இதன் நிமித்தம் பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாலி, மனைவிகளுக்கெல்லாம் தகப்பனையும் தாயும் விட்டு புருஷன் என்ன பண்ணணும்? பிரிந்து மனைவியோட சேர்ந்துருப்பான்னா பெண்களுக்கெல்லாம் அப்படியே சந்தோஷம். பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் கணவன் மனைவி இருவரும் ஒரே மாம்சமாக இசைந்திருக்கணும் கர்த்தருடைய ஆசை சித்தம். எப்படி கணவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து மனைவியோட சேர்ந்திருக்கானோ, மனைவி என்ன பண்ணணும்? அவங்க தகப்பன் தாயை விட்டு பிரிந்து மனைவியோட கணவனோடு இசைந்திருக்கணும். பார்த்தீங்களா? கொஞ்சம் தப்பாக சொல்லும் போது உதவி செய்கிறதுக்கு மனைவி இருக்காங்க பாருங்க, நாங்கள் எடுத்து என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. வளராதப்பா, கரெக்டா சொல்லு. அதான் சொல்கிறேன், நம்மள மனைவியோடு இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு. ஆண்களே, கணவன்மார்களே சொல்கிறேன், நம்ம மனைவியோடு இருப்பது தான் நமக்கு பாதுகாப்பு. நமக்கு மனைவி நமக்கு பிடிக்காம வேற ஒரு பொண்ணு மேலே கண்ணு போகுதுன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், பிசாசுல என்ன பண்ணியிருக்கிறான்? வந்திருக்கிறான். மனைவிகளுக்கு சொல்கிறேன், உங்கள் கணவன் தான் உங்களுக்கு எல்லாமே. மற்றொரு நல்ல பெரிய காரியங்களை செய்யலாம், நல்ல பாட்டு பாடலாம், நல்ல திறமையாக இருக்கலாம், நல்ல பிரசங்கம் பண்ணலாம். நிறைய பேர் பாருங்கள், நிறைய கேள்விப்படுறேன், சபையில் இருக்கிற பெண்களுக்கு நிறைய சபைகள் அந்த பாஸ்டர்கிட்ட ஒரு தவறான ஒரு ஈர்ப்பு. இதே போல் பாஸ்டர்ஸ்க்கு சபையில் இருக்கிற பெண்கள் மனைவியை தவிர மற்ற எல்லாருமே யாரு தான்? சகோதரிகள், வயதிலே மூத்தவர்கள், தாய்கள். இந்த ஈர்ப்பு இதெல்லாம் எங்க பிரச்சனை ஆகுதுன்னா, அவர் சொல்லி இருக்கிறாரே, நீ காலைல பார்த்தோம்ல ஆதியாகமம் 2:24, அவர் சொன்ன வார்த்தை, அதுக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பயங்கர முக்கியத்துவம் தரணும். அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா பாருங்க, ஜீசஸ் கிட்ட கேள்வி கேட்கும் போது ஜீசஸ் எதை கோட் பண்றாருன்னா, ஆதியாகமம் 2:24 கோட் பண்றாரு. சொல்றாரு, அவர் சொல்லியிருக்கிறாரே, அவர் சொன்னதை நீங்க வாசிக்கவில்லையா? அப்போ இதுல இருந்தே தெரியுது, இதுல நிறைய காரியங்களை ப்ரூவ் பண்ணலாம். ஆதியாகமம் மோசேயை எழுதினாலும், மோசேயை எழுதுறது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. ஜீசஸே சொல்றாரு, அவர் சொன்னது, அதை நீ வாசிக்கலையா? ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவியும் என்ன பண்ணணும்? அவர் சொன்னதை வாசிக்கணும். இந்த பரிசுத்த வேதம் அவர் சொன்ன வார்த்தை, இதை வாசித்து இதில் இருக்கிறத
நாம் கீழ்ப்படிந்து செய்வோம் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி இருக்கிறபடியினால், இப்படி எழுதியிருக்கிறபடியினால், இப்படி இருக்கிறபடியினால், எஸ் படியப்பா, இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். எஸ், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். புரிஞ்சுக்காது. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். பிரிக்காதிருப்பானா? அவ்வளவுதான். கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்கக்கூடாது. கர்த்தர் என்ன சங்கீதம் இணைச்சிட்டாருன்னா, இதை பிரிப்பதற்கு எனக்கு உரிமை கிடையாது, சங்கீதாவுக்கு உரிமை கிடையாது, எந்த மனுஷனுக்கு உரிமை கிடையாது. ஆகவே எவ்வளோ சவால் வந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, சோர்ந்து போயிடவே கூடாது. தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? ஆதியாகமம் 2:24 சொல்லியிருக்கிறார். அது திரும்பி ஜீசஸ் 19 மத்தேயு 19:5 சொல்லி தெளிவாய் சொல்லுகிறார். இப்படி இருக்கிறபடியினால், வசனத்துல எழுதி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஒன் பாடி. நானும் என் மனைவி ஒன் பாடி. இதை பார்த்து கொண்டிருக்கிற கணவன் மனைவி சொல்லுகிறேன், நீங்க 2 பேரும் ஒரே பாடி. அதனாலதான் ஏன் ஆசை, ஏன் திட்டம், ஏன் ஈகோ, இதெல்லாம் கிடையாது. நம்ம குடும்பம், நம்ம திட்டம், நம்மளுடைய ஆசை, நம்ம பெருமை, நம்ம குடும்பம், இதுதான் திருமணமானதுக்கு அப்புறம். ஏன்னா ஒரே மாம்சம், ஒரே மாம்சத்துக்கு ஒரே எண்ணம் தான் இருக்க முடியும். இப்படி ஒன்றாக இருந்து வாழுகிற அந்த வாழ்க்கை தான் அற்புதமான கிறிஸ்தவ வாழ்க்கை. இதெல்லாம் தெரியாம, இல்லை தெரிந்தும் இதுக்கு கீழ்ப்படியாம, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாம கணவன் மனைவிக்கு துரோகம் பண்றதும், மனைவி கணவனுக்கு துரோகம் பண்றதும், இதெல்லாம் இருக்கவே கூடாது. நான் சொல்றேன் பாருங்க, உங்க மனைவியோட இன்னொரு பெண் எவ்வளோ அழகா இருந்தாலும் உங்க மனைவி தான் உங்களுக்கு அழகு. நான் சொல்லுவேன், உலகத்திலேயே அந்த சராசரத்திலேயே இது வரைக்கும் பிறந்த பெண்கள்லேயே, இதுக்கு அப்புறம் பிறக்க போகிற பெண்கள்லேயே என் மனைவி தான் குணசாலியான ஸ்திரீ, என் மனைவி தான் அழகு, என் மனைவி தான் பொறுமை, என் மனைவி தான் கிரேஷியஸ். இப்படி தான் நாம் பார்க்கணும். இல்லை உன்னோட அது இதோட நோ கம்பேரிசன். கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது, பண்ணவே கூடாது. நம்ம உங்களுக்கு உங்கள் மனைவி தான் எல்லாம், எனக்கு என் மனைவி தான் எல்லாம். பிறர் முகத்தை பார்க்கவே கூடாது. ஏன்? நம்ம ஒரே சரீரமாய் கடவுள் என்ன பண்ணிட்டாரு? இணைத்துட்டார். இந்த ஒரே சரீரத்துக்கு ஒரே எண்ணம் தான், ஒரே குறிக்கோள் தான், ஒரே ஆசை தான், ஒரே நோக்கம் தான். அதில் ஒருவருக்கு ஒருவர் உண்மையா இருந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவர் சாட்சியாய் நின்று அப்படி வாழணும், வாழ்ந்து காட்டணும். கிறிஸ்தவர்களா இப்படிதான் அப்படின்னு இருக்கணும் சொல்றாரு ஆண்டவர். சொல்றாரு பாருங்க, ஆகையால் இவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறபடியால், வேதமும் இதை சொல்லுகிறபடினால், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். பிரிக்கவே கூடாது, பிரிக்க கூடாது. ஆகவே யாராவது டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மொதல் வேலையா போய் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிருங்க. எந்தெந்த காரணத்தினால் டைவர்ஸ் பண்ணலாம் வேதம் சொல்லுகிறது, அதெல்லாம் ஒரு நாட்களில் பேசுவோம். ஆனால் சும்மா சண்டை, சாம்பார் சட்னி பிரச்சனை அதெல்லாம் இருக்கவே கூடாது. ஏனென்றால் கர்த்தர் ஒருவனுக்கு ஒருத்தியை தான் படைச்சார். அதே போல நோ பாலிகாமி. ஒரு ஆண் பல பெண்களை திருமணம் பண்றது, ஒரு பெண் பல ஆண்களை திருமணம் பண்றது, இதெல்லாம் கூடாது. வேதம் இதை அங்கீகரிக்கவில்லை. கர்த்தர் கொடுத்த பெண்ணோடு, கர்த்தர் கொடுத்த ஆணோடு கடைசி வரைக்கும் வாழ்ந்து வெற்றிகரமாக வாழ்வது தான் கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு நாம் செய்கிற மரியாதை. கர்த்தர் அப்போதான் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வார்த்தைக்கு விரோதமாய் போகும்போது தண்டனைகள் பயங்கரமா. என்னென்றால் விபச்சார பாவத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, சரீரத்துக்கு விரோதமான பாவம். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். ஆகவே this holy relationship is a covenant. இது ஒரு உடன்படிக்கை பந்தம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன உங்களுக்கு, இது கர்த்தர் ஏற்படுத்தினது. டிவைன், இட்ஸ் ஆஃப் டிவைன் ஆரிஜின்.
அடுத்தது, இட் இஸ் a covenant bond. இது ஒரு உடன்படிக்கை பந்தம். இது பிரிக்கப்படவே முடியாது. ஆமென். கர்த்தர் இதற்கு சாட்சியா இருக்கிறார். நாளை காலையில் இதை பார்ப்போம். 2 பேருக்கும் நடுவில் யார் சாட்சியா இருக்கிறா? கர்த்தர் சாட்சியா. கர்த்தர் சாட்சியா இருக்கிறார். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ல கையெழுத்து போட்ட 2 சாட்சிகள் அதெல்லாம் விட கோடி கோடி மடங்கு பெரியவர் ஆண்டவர். அவர் சாட்சியா இருக்கிறார். ஆகவே உண்மையும் நேர்மையான நம்ம குடும்பத்தை நடத்தும் போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். பலருக்கு ஷேர் பண்ணுங்க. பலர் குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் மட்டுமே பெருகட்டும். நாம் ஜெபம் பண்ணி கர்த்தர் அற்புதமாய் நம்முடைய குடும்பங்களை வாழ வைக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறோம். நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேவ தயவு எங்கள் வாழ்க்கையில் பெறுகிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்கள் பெறுகிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் இவ்வளோ நல்லவராய் வாழ்க்கையில் இருந்தீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பமும் வாழட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தரித்திர கட்டுகள் மறையட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வியாதி கட்டுகள் மறையட்டும். ஆண்டவரே, பிரியமானவனே, ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருன்னு சொன்னீரே, எல்லாவற்றிலும் செழிக்க சொன்னீரே, எல்லாவற்றிலும் வாழ்வ நீங்க கட்டளையிட்டு இருக்கிறீங்களே, அது பார்த்து கொண்டிருக்கிற திருமணங்கள வாழ்வு உண்டாகட்டும், ஒற்றம் உண்டாகட்டும். பிரிந்திருக்கிற கணவன் மனைவி சேரட்டும். ஆண்டவரே, எவ்வளோ ஜெப குறிப்புகளை கேட்டோமே, கணவன் மனைவி பிரிந்திருக்கிறாங்களே, அதெல்லாம் ஆண்டவரே நீரே சேர்த்து வைப்பீராக. ஒன்னில்லாத ஈகோ, சும்மா சாதாரண பிரச்சனை, இதெல்லாம் சின்னதெல்லாம் பெருசாக்கி ஆண்டவரே உங்க பிள்ளைங்க இப்படி பிரிஞ்சிருக்கிறது உங்க சித்தம் கிடையாது ஆண்டவரே. உங்க சித்தமே கிடையாது ஐயா. உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. கிருபையா நில்லுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீ சங்கீதாவை ஆசீர்வதிங்க, திருமணத்தை ஆசீர்வதிங்க, உங்க ரத்தத்தினால பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிசாசு இதுல நுழையக்கூடாது, நாங்க விட மாட்டோம். காப்பாற்றுங்க ஆண்டவரே, எங்க திருமணத்தை காப்பாற்றுங்க. 10 வருஷம் எங்களை வெற்றிகரமாய் வாழ வைத்த தேவன் தொடர்ந்து எங்களை வெற்றிகரமாய் நடத்துவீராக. மனைவி ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தா. மனைவி சுகத்துக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், கணவர்களுக்காக ஜெபிக்கிறேன், மனைவிகளுக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால என் மனைவியும் சேர்ந்து ஜீவனை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நல்லா இருக்கணும் ஆண்டவரே, சுகமா இருக்கணும் கர்த்தாவே. விசேஷமா ஆண்டவரே, நடுவுல பிசாசோடைய கிரியைகள் எதுவும் இருக்கக்கூடாது கர்த்தாவே. கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காம இருக்கணும் ஆண்டவரே. 2 பேரும் வெவ்வேறு ஆள் இல்ல, 2 பேரும் ஒரே சரீரம், ஒரே எண்ணத்தை உடையவர்கள் என்ற அறிவையும் வெளிப்பாட்டினை தருவீராக. சேர்ந்து சாத்தானை ஜெயிப்பார்களாக, சேர்ந்து முன்னேறுவார்களாக, சேர்ந்து செல்வங்களை கர்த்தருக்கென்று சம்பாதிப்பார்களாக, சேர்ந்து சுகமாய் இருப்பார்களாக, சேர்ந்து நிலங்களை வாங்குவார்களாக, சேர்ந்து கர்த்தாவே பொன் நகைகளை சொந்தமாக்குவார்களாக, சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வார்களாக, சேர்ந்து 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 அன்றே ஒற்றுமையா இருந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவார்களாக, சேர்ந்து விதைப்பார்களாக, சேர்ந்து ஏழைகளை கொடுப்பார்களாக, சேர்ந்து சுகமாய் சுகித்து என் மக்கள் இருப்பார்களாக. கணவனை விட்டு பிரிந்த மனைவியும், மனைவி விட்டு பிரிந்த கணவன் மனவரே உம்முடைய நாமத்தினால சேருவார்களாக. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் கர்த்தாவே. மனைவியோ கணவனையோ இழந்தவர்கள் கர்த்தாவே, நீரே அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பீராக. கர்த்தாவே, நீரே அவர் வாழ்க்கையை கட்டி தருவீராக. புது எதிர்காலத்தை நீரே அமைத்து தருவீராக. நீரே நல்ல துணையாக இருப்பீராக. ஆண்டவரே, இளம் விதவைகளுக்கு கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய தயவினால் ஒரு புது எதிர்காலத்தை அமைத்து கொடுத்து ஆண்டவரே திருமணம் செய்து கொடுத்து நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய இரக்கத்தின் நிமித்தமாய் வாழ்ந்து சுகித்திருப்பார்களா. என்னென்ன காரியங்கள்லாம் இயேசுவின் நாமத்தினால கேட்டோமோ பிதாவே, எல்லாவற்றையும் நீ செய்து தருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். சேர்ந்து ஜெபிங்க, சேர்ந்து காரியங்களை செய்யுங்க, சேர்ந்து வெற்றி பெறுங்க, சேர்ந்து ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த மெசேஜை சேர்ந்து சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பலருக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.